வேற லெவல்ல இருந்துச்சு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கான்சர்ட் நாங்க மிஸ் பண்ணிட்டோம். ஆனா செகண்ட் கான்சர்ட்ல வந்து அதே மாதிரி வைப்ஸ், அதே சாங்ஸ், சில சாங்ஸ் எல்லாம் பிளே பண்ண மாட்டோம்னு நினைச்சோம். பட் அதே சாங்ஸ், அதுவும் கில்லி பாடலாம் மறுபடியும் எல்லா மெமரிஸையும் ரீகலெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ 90s கிட்ஸுக்கு பெஸ்ட் கான்சர்ட்டா இருந்துச்சு. லைக் சிங்கர்ஸ் கேக்குறீங்களா? ஹர்ஷத் நாங்க எதிர்பார்த்த மாதிரி வந்திருந்தாரு, வித்யாசாகர் சார் வந்திருந்தாரு. பிளஸ் எல்லாமே நியூ சிங்கர்ஸ். எனக்கு அவங்கள பத்தி ஃபுல்லா லைக் தெரியல, பட் தே ஆர் குட், நல்லா இருந்துச்சு. இப்போ வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவரு வித்யாசாகரோட பையன் ஹர்ஷன் அவர் பாடினாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் அப்புறம் எஸ்பிபி சாருக்கு ட்ரிபியூட் மாதிரி மலரே பாட்டு அவரோட வாய்ஸ் வச்சே பண்ணாங்க. ஏலாம் இல்ல, அவரோட வாய்ஸ் மட்டும் வச்சுட்டு லேடிஸ் வெர்ஷன் வந்து ஜானகி மேம் வாய்ஸ் மட்டும் வேற ஒருத்தர் பண்ணாங்க. சூப்பரா இருந்துச்சு அதெல்லாம் ட்ரிபியூட். அப்புறம் விஜயகாந்த் சாருக்கு ட்ரிபியூட் பண்ற மாதிரி இது பண்ண தந்தன தந்தன தை மாசம் பாட்டு செம்பொன்ல இருந்து. ஸோ ஆசமா இருந்துச்சு. 90s கிட்ஸோட பெஸ்ட் கலெக்ஷன்ஸ், வெரி குட் சாட்டர்டே ஈவினிங். செமையா இருந்துச்சு. அப்படியே திரும்பி ஒரு மெமரி லேன் போன மாதிரி இருந்துச்சு. பழைய பாட்டுலாம் கேட்கும்போது நீங்க பார்த்தாலே தெரிஞ்சு ரொம்ப அப்படியே எல்லாம் டான்ஸ் ஆடி ஆடி ரொம்ப வேர்த்து ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் கூடயும் வந்தேன். ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு பழைய பாட்டுலாம் கேட்டு ஒரே டான்ஸ் தான். லைக் வித்யாசாகர் அவங்க சன்னு, சிவாங்கி, அப்புறம் சூப்பர் சிங்கர்ஸ்ல இருக்கவங்க. அப்புறம் அவர் புதுசா ஒரு ஆல்பம் வேற இல்ல, அவரோட நெக்ஸ்ட் படத்தோட ஆல்பம் ரிலீஸ் பண்ணிருக்காரு. ஸோ அதுவுமே பார்த்தோம், அதுவுமே நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. நல்ல சாங் செலெக்ஷன்லாம் சூப்பராக எடுத்திருந்தாங்க. நல்ல வெரி குட் வைப். ஃபோக்கு இது மெலோடிலாம் கூட நடுவில் இவங்க டிரான்சிஷன் பண்ணதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல ஒர்த்து தான். 1500 ரூபாய்க்கு நல்ல ஒர்த்து தான். வித்யாசாகர் அதான் மெயினாக அவர் தான். ஆமாம் ப்ரோ. இது வந்துட்டு 3A, நாங்கள் 3A கொடுத்துருந்தாங்க. நம்ம ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றும். ஸ்டார்டிங் வந்துட்டு 1.5K அது போச்சு ப்ரோ. அதாவது பேக் ஸ்டேஜுக்கெல்லாம் இருந்துச்சு, அவங்க கூடயே இருக்கிற மாதிரி பேக் ஸ்டேஜுக்கெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எவ்வளோ 30K ப்ளஸ் மேலே போயிடுச்சு ப்ரோ. அதோட மேலேயே கூட இருக்கும். நான் கொஞ்சம் கம்மியாக சொல்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு மேலேயே கூட இருந்துச்சு. சூப்பர்ண்ணா, செம்மையா இருந்துச்சுண்ணா. வேற லெவல் வைப். நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வரேன். ஆனா இவ்ளோ வைபா இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. ஆனா வேற லெவல், சீரியஸ்லி. வித்யாசாகர் இருந்தாரு. அப்புறம் அவரு பையன் ஹர்ஷா. அப்புறம் வேற யாருமே எனக்கு தெரியாது. மற்றபடி சீட்டிங் தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா மற்றபடி சூப்பரா இருந்துச்சு, வேற லெவல். ஜாலியா இருந்தது, செம்ம ஃபன் ஃபீல்டா இருந்தது. ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தது. போய் எல்லாம் ரிலீஃப் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி பேக் டு மண்டல இருந்து திருப்பி ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்குவோம். எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் தி மெடிசன். பாத்தீங்கன்னா ரொம்ப தரமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப அல்ட்டியா இருந்துச்சு. ஃபுல்லா இதை வந்து வித்யாசாகர் கான்செப்ட் சொல்ல முடியாது, வெறும் இளைய தளபதி கான்செப்ட் சொல்லலாம். அந்த அளவுக்கு பயங்கரமா தெறிக்க விட்டாரு மனுஷன். பட் வேற லெவல். அண்ட் தேங்க்ஸ் டு போலீஸ். அண்ட் நல்லாவே ரொம்ப நல்லா கோஆர்டினேட் பண்ணாங்க. அண்ட் பக்காவா இருந்துச்சு. தேங்க்யூ. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. செம்மையா என்ஜாய் பண்ணோம். லைக் ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஹாப்பியா. வீக்கெண்ட் வித்யாசாகர் ஹர்ஷவர்தன் மெயினா ரொம்ப கியூட்டாங்க இருந்தாங்க, ரொம்ப அழகா இருந்துச்சு. கான்சர்ட்ல யாரு? ஹர்ஷா, சிவாங்கி, அண்ட் தென் எனக்கு அவங்க பேர் தாங்க ஃபர்ஸ்ட் வருது, வேற யாரும் தெரியலங்க. நிறைய பேர் பாடிருந்தாங்க. ஆனா லாஸ்ட் டைம் இந்த அளவுக்கு கார்த்திக் அண்ட் ஸ்வேதா எல்லாம் இல்ல, பட் நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நான் கேரளா இருந்து வரேன். அப்போ கேரளா. ஆமா, நான் பெரிய வித்யாஜி ஃபேன். அப்படியா? ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஜோலியா இருந்தது. நல்லா டிஃப்ரெண்டா பண்ணேன். லாஸ்ட் டைம்ல இருந்து கொஞ்சம் மெலடியோட ஃபியூஷன் மாதிரி பண்ணேன். அப்புறம் ரொம்ப நல்ல இன்டராக்ஷன் இருந்த கிரவுட் கூட. ரொம்ப நல்லா இருந்தேன். ராதா, கேரளா. நானும் என் ஃப்ரெண்டும் வந்தேன். நான் வந்து பேடிஎம் இன்சைடர் அந்த ஆப்ல பர்ச்சேஸ் பண்ணேன். தேங்க்யூ. கான்செப்ட் வந்து சூப்பரா இருந்துச்சுண்ணா. இதோ பாருங்க, இந்த மாதிரி வைப் ஆக்கி விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து கான்செப்ட் சூப்பரா இருந்துச்சு. அந்த 90s கிட்ஸினுடைய அந்த ஒரு இசை உணர்ச்சியை வந்து தூண்டுற மாதிரி இந்த ஒரு 3 மணி நேரம் இருந்துச்சு. இனிமே வந்து இன்னொரு 30 நாளைக்கு இந்த வைப் இருக்கும் போல, அந்த மாதிரி இருந்துச்சு. மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் வந்து அவர் ஹெட் பண்ணி பண்ணியிருந்தாரு. கீழே வந்து அஜய், ஹர்ஷா, சிவாங்கி அவங்க எல்லாமே பண்ணியிருந்தாங்க. கான்செர்ட் வந்து சச் அண்ட் ஒண்டர்ஃபுல். ஒரு 3 மணி நேரம் வந்து ஒரு சூப்பரான ஒரு நேரமா போச்சு. அது மாதிரி இருந்துச்சுண்ணா. சூப்பர் வெரி குட். நாங்க பயங்கரமா பண்ணோம். 2.1 நினைக்கிறேன், ரெண்டாவது வாட்டி பண்றாரு. அவர் 3.0 வைக்க சொல்லுங்க. இருந்துச்சுங்க, செமையா இருந்துச்சு, செம வைபா இருந்துச்சு கான்சர்ட். சரி, டிக்கெட் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் புக் பண்ணி கொடுத்தாங்க. ஆமா, பயங்கரமா இருந்துச்சு கான்சர்ட், வேற லெவலா இருந்துச்சுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.